அனைவருக்கும் வணக்கம். நான் டென்சியா. நான் தீபா. நாங்கள் இன்றைக்கு எங்கே நிற்கிறோம்டா, யாழ்ப்பாணம் கீரிமலையில் எங்கட விட்ட தான் நிற்கிறோம். இன்றைக்கு நாங்கள் என்ன செய்ய போகிறோம்டா, கீரை புட்டு வைக்க போகிறோம். வாங்க வீடியோக்கு போவோம். வீடியோக்கு வந்துட்டோம். நாங்கள் கீரை புட்டு அவிக்க போகிறோம். பாருங்கோ, 1/2 கிலோ அரிசி மாடுத்து வச்சுருக்கு. இங்கே பாருங்கோ. மற்றது கீரை. மற்றது கீரை. கீரை நல்லா தூளாக வெட்டணும். தூளாக வெட்டணும். நாங்கள் வெட்டுவோம். இனி நாங்கள் குழைப்போம். அதோட நாங்கள் ஏற்கனவே சுடு தண்ணி வச்சிருக்கிறோம். சரி, நாங்கள் குழைக்கலாம். உப்பு முதல் விட்டு உப்பு விட்டாச்சு. இவா ஆரண்டு நாங்கள் சொல்ல மறந்து போடும். இவா வந்து சரண்ட அம்மா. நாங்கள் நீங்கள் கத்தியால சின்ன வெட்டுவோம். புட்டுக்கு வந்து தண்ணி நல்லா கூடப்படாது. கீரை என்ன ஏற்கனவே நாங்கள் கழுவி வச்சிருக்கிறோம். தண்ணி ஆயிடும். என்னக்கா புட்டு தண்ணியாக போயிடும். புளிச்சு தண்ணியாக குழைக்கணும். புளிச்சு தண்ணியாக கீரையை போட அது நல்லா கணக்காக வரும். அவன்டே கொஞ்சம் பக்கப்படுவா. என்னடா புதுசு தானே, வீடியோ ஒரு நாளும் பெரியல தானே. அப்போ இண்டே கொஞ்சம் பக்கப்படுவா. நீ அவ பழகிடுவா. சரி, இங்கே பாருங்கோ. நாங்கள் வந்து குழைச்சிட்டோம். இப்போ என்ன செய்ய போகிறோம்டா, நீ கொத்த போகிறோம். இங்கே பாருங்கோ, கொஞ்சம் தவிட்டு மாதிரி தான் தண்ணி இதுக்கு கூட விட்டா இப்போ இந்த குமைஞ்சு போடும். என்ன திவாக்கா? அப்போ அதுக்காக அப்படி தானே. இனி நாங்கள் நல்லா தூளாக கொத்துவோம். சரண பங்க போட்டார். கொஞ்சம் பிள்ளைத்த கதைங்க. சரண் டியூசனுக்கு போட்டார். வேற 5 மணி செல்லும். தண்ணி தேக்கையிலேருந்து குழம்பு போட. நேற்றும் கேட்டவர், அம்மா தன்னை விட்டுட்டு நீங்கள் வீடியோ செய்துட்டீங்களேன்னு கேட்டவர். நாங்கள் நாளைக்கு செய்வோம். டியூசன் இல்லாத நாள் தம்பி வாங்கன்னு சொன்னாங்க. நாளைக்கு அவருக்கு டியூஷன் இல்லை. நாளைக்கு எப்படி இருந்தாலும் சரண் பெறுவேன் வீடியோ. சரி பாருங்கோ, நல்லா தூளா கொத்திக்காச்சு. பார்த்தீங்களோ. இனி நாங்கள் கீரை எல்லாம் இப்போ தண்ணியாக குழைக்கலாம். கீரை போடுறபடியா இப்படி தான் குழைக்கணும். நாங்களே நீ இப்போ கீரை வெட்டி கொண்டு இருக்கிறோம். கீரை வெட்டி முடிக்க பார்ப்போம். என்ன இவங்க என்ன வட்டி முடியுமா? முடியுது. கொஞ்சம் தாங்கடாக்க வட்டி முடிஞ்சாங்க. இவ்வளோ தான் இருக்கு. இன்னொரு கொஞ்சம் இருக்கு. போட்டு நாங்கள் கலப்போமே நதிவாக. சரங்குட்டிக்கு விருப்பம். மண்டைக்கு நாங்கள் என்ன புட்டா வச்ச நாங்கள் லக்கரி புட்டு. லக்கரை புட்டா வச்ச நாங்கள். ஒவ்வொரு நாள் உங்களோட வீடியோ பார்க்குறவதால அப்போ விரும்பி சாப்பிட்டவர். இது வெள்ளமா புட்டன்னா இன்னும் நல்லா இருக்கும். இரண்டா குட்டிக்கு கொலஸ்ட்ரால் கொஞ்சம் கூடிட்டுது. அதுக்காக நாங்கள் வெள்ளமா சேர்க்கிறதில்ல. அரிசி மாப்புட்டு தான் சேர்க்கிறோம். நாங்கள் வெள்ளமா புட்டுக்கு என்ன டேஸ்டாக இருக்குமே நதிவாக. நல்ல ஒரு மீன் குழம்பு வச்சு பாட்டிவா நல்லா பிட்டாட்டி உருட்டியாட்டிக்க முடியாது. முந்தி நாங்கள் இதுதான் கூட சாப்பிட்றவே. ஆனா இப்ப நாங்கள் நாடுறேன் இதை. நாங்கள் இது நாடுறேன். அடியல் மாப்புட்டு அரிசி மாவுன்னா குடக்கன் புட்டுண்டெல்லாம் செய்கிறவியல். இப்ப நாங்க பெருசா நாடுறேன் இல்லை இதை. எங்களோட பிள்ளைகளுக்குமே இது தெரியாது. இப்ப பிள்ளைகளுக்கெல்லாம் தெரியாது. நல்லா தூளா வெட்டிக்காச்சு. நாங்கள் இனி கலப்போம். என்னது வேகா எங்கட பிள்ளைகளை கேட்டா சொல்லி நான் கீரை புட்டேன்னா என்னன்னு தெரியாது. ஆனா எங்கட அம்மாக்கள் எல்லாம் சாப்பிட்டு நல்லா ஆரோக்கியமா இருக்கணும். எங்களுக்கு தெரியாது. யாருங்க இப்ப என்ன வடி வேற கீரை புட்டு எப்படி நீங்களும் இருக்கா உங்களோட பிள்ளைகளுக்கு முன்னால வச்சு செய்து காட்டி கொடுங்க. பிள்ளைகள் இதெல்லாம் நல்ல சக்தி இருக்குது. பிள்ளைகள் சாப்பிட மாட்டேன். கீரி என்னாலே ஓடுங்கள். அப்போ இதுக்க போட்டு
அவிச்சு கொடுத்தா பிள்ளைகள் எப்படின்னு சாப்பிடுவினா இங்க பாருங்க இருக்கும் எல்லாம் இதான் கீரை சாப்பிடாத பிள்ளைகளுக்கு இப்படி செஞ்சு கொடுங்க. சரி நாங்கள் இப்போ அடுப்பை மூட்டிட்டு வைக்க பார்ப்போம். சரி இப்போ அடுப்பு மூட்டியாச்சு. இனி நாங்கள் தூக்கி பானையை வைப்போம். தண்ணிங்க ஊற்றிட்டு சரி சுடுதண்ணி கொதிக்கட்டும். நாங்கள் இது பட்டினம் முட்டை கிள்ளி வைப்போம். உங்களுக்கும் தெரியுங்களோ? உங்களுக்கும் தானே இவ்வளோ தர விடுறாம. நாளைக்கு அப்படி இருந்தால் நல்லா கிழங்கு கறியும் காய்ச்சி எல்லாரும் கிழமும் வச்சு சாப்பிட்ருக்கலாம். இன்றைக்கு வெள்ளிக்கிழமை இப்போ இன்றைக்கு மிரக்கறியோட சாப்பிட்டாலும் நல்லா தானே இருக்கும். சாப்பிடுவோம் என்ன. இங்கே பாருங்க புட்டள்ளி நாங்கள் வச்சுட்டோம். இனி நாங்கள் நீட்டுப்படி இதில் வைப்போம். அடுப்பில் புட்டு முடியால மூடுவோம். அவிஞ்ச உடனே நாங்கள் பார்ப்போம். சரி புட்டு அவிஞ்சிட்டு ஒன்று பார்ப்போம் இருக்கோம். புட்டு அவிஞ்சிட்டுது. அப்போ தட்டி இங்கே பாருங்க தட்டி பார்க்க தெரியும் புட்டு அவிஞ்சிட்டுது. நல்ல வாசம் அடிக்குதான் அது கொட்டுங்க பாப்போம் என்ன வாசம் அடிக்குது. ஏன் கை சுடுது? இப்பதான் சுடுந்தான். இங்க பாருங்க உறவுகளே, இந்த புட்டை நல்ல வடிவா இருக்கு. என்ன வடிவா இருக்கு. நல்ல ஒரு வாசம் கொண்டு போயிருது இந்த புட்டில். நாங்கள் சும்மா வச்சா பெருசாக தாண்டாது. இந்த புட்டு கீரை போட்டபடியாக நல்ல ஒரு வாசம் கொண்டு வருது. நல்ல வாசமாக கிடையாது நதிவாக. இது சாப்பிட்டபடியாக தான் முந்தி நாட்கள் நல்லா ஆரோக்கியமாகவும் நல்லா தன்னை தைரியமாகவும் இருந்தவ. இப்போ 50 வயது இருக்கிறது பெரிய விஷயமாக கிடக்குது. இங்கே பாருங்க என்ன வடிவான புட்டா இருக்குது. இது பச்சை சம்பல் அரைச்சா இதை சாப்பிட நல்லா இருக்கும். நாங்கள் இந்த கறி இருக்கிறபடியாக நாங்கள் கறியோட சேர்த்து சாப்பிட போகிறோம். இந்த புட்டை பாருங்க பார்த்துட்டு உங்களோட பிள்ளைகளுக்கு அவிச்சு கொடுங்க. அவிச்ச இது இன்னும் வெள்ளமாக புட்டா இன்னும் வடிவாக இருக்கும். அந்த கீரையை நல்லா எடுத்து கொடுத்து காட்டி இருக்கும். அரிசி முட்டை பெருசாக தெரியல. நீங்களும் உங்களோட பிள்ளைகளுக்கு வடிவாக அவிச்சு கொடுங்க. நல்ல சத்து கீரையில் நல்ல சத்து இருக்குது. பிள்ளைகள் கீரைகள் பெருசாக சாப்பிடுவாங்க. ஆனால் படிக்கால் நீங்கள் என்ன செய்கிறீங்களன்னு சொல்லி சொன்னால் சாப்பிடாத பிள்ளைகளுக்கு நீங்கள் அப்படி செய்து கொடுங்க. பிள்ளைகள் சாப்பிடுங்க நல்ல வடிவா. சரங்குட்டிய சாப்பிட்றதில்ல, ஆனால் அவர் விரும்பி சாப்பிட்றவர். இப்போ எங்களோட மகன் சாப்பிட்றீங்க கீரை தண்டா எனக்கு வேண்டாமன்றார். ஆனால் அன்றைக்கு அக்கறை புட்டாவிக்கா நல்ல வடிவாக சாப்பிடுறான். அப்போ இன்றைக்கு இதுவும் சாப்பிடுவார். இப்போ நாள் வந்துடுவார். நீங்கள் உங்களோட பிள்ளைகளுக்கு கட்டாயம் அவிச்சு கொடுங்க. நல்லது இது ஆரோக்கியமான சாப்பாடு. நீங்களும் சாப்பிடுங்க. சாப்பிட்டா நல்லா உண்மையாக தான் உதுவல் நாங்கள் சாப்பிடா தான் இங்கே காட்டடாக்கு வருத்தத்தோடு இருக்கிறோம். ஒடியல் மாப்புட்டு முந்தியெல்லாம் ஒடியல் மாப்பு புட்டு குடக்கன் மாப்புட்டு ரெண்டு சாப்பிட்டு நல்ல தைரியமா இருந்தவ. இப்போ யாருக்கு தைரியம் இருக்கு? கோதுமை புட்டு தான் எல்லாரும் சாப்பிடுங்க. அரிசி மாப்புட்டு எங்களுக்கு வேண்டாம்னு சொல்லுதல் பிள்ளைகள். எங்களுக்கு இந்த அரிசி மா வேண்டாம். ஆனால் இதில் இருக்கிற சத்து இப்போ எங்கள இல்லை. ஆனாபடியா நீங்கள் இதை அவிச்சு கொடுங்க பிள்ளைகளுக்கு. அவிச்சு கொடுங்க. நீங்களும் மாதிரி சாப்பிடுங்க. அவிச்சு வீட்டை சரங்குட்டி வந்து கேட்பார், அம்மா நீங்க வெள்ளை புட்டோ கத்த புட்டோன்னு கேட்பார். கேட்டு அவர் கத்த புட்டா வேண்டாமன்று. அப்படி நாங்கள் வில்லங்கத்துக்கு கொடுக்குறோம். நாங்கள் தித்தி விடுறது ஆளுக்கு. நாங்கள் இன்னொரு வீடியோவில் நான் வெள்ளை புட்டுக்கு ஈரை போட்டு அவிச்சு காட்டுறோம். அது என்ன வடிவாக இருக்கும். நாங்கள் நல்ல ஒரு மீன் குழம்பும் வச்சு காட்டுறோம். நாங்கள் காட்டுறோம். சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்க.
எப்படி இருக்குன்னு சொல்லி நீங்கள் இதில் சரி உறவுகளே கொத்தியாச்சோ ஓ புட்டு கொத்திக்காச்சு இங்கே வேறுங்கோ. சரி ஓகே உறவுகளே, இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். சரி லைக் பண்ணுங்கோ, ஷேர் பண்ணுங்கோ, பெல் பட்டனை அமர்த்துங்கோ. என்ன ஒரு வீடியோவில் சந்திப்போம். உங்களை சந்திக்கிறோம். சரி ஓகே பாய்.